முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ள தொகுதிதான் திருத்தணி சட்டப்பேரவை தொகுதி. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில 1951 இருந்து 2021 வரைக்கும் நடைபெற்ற 15 தேர்தல்கள்ல 6 முறை அதிமுகவும் 3 முறை திமுகவும் 2 முறை காங்கிரசும் சுயேச்சை தமிழரசு கழகம் பாமக மற்றும் தேமுதிக தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திருத்தணி தொகுதியில வன்னியர், செங்குந்த முதலியார், ஆதி திராவிடர் மற்றும் தெலுங்கு மொழி பேசும் சமூகத்தினர் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்க. இவங்களை தவிர இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பரவலா இருக்காங்க. கடந்த தேர்தலில் திமுகவின் எஸ் சந்திரன் 1,20,000 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு. இவருக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுகவின் கோ ஹரிக்கு 91,000 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியினுடைய அகிலாவுக்கு 12,000 வாக்குகளும் கிடைச்சிருந்தது. 2026 தேர்தலில் திமுகவில் தற்போதைய எம்எல்ஏவான சந்திரனோ முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் பூபதியும் சீட்டு கேட்கிறாங்க. அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏ கோ ஹரி மறுபடியும் சீட்டுக்காக காய் நகர்த்திட்டு வராரு. அவரை தவிர பொதட்டூர்பேட்டை பேரூராட்சி தலைவர் ரவிச்சந்திரன், அரசு ஒப்பந்ததாரர் ரவி, நகர செயலாளர் சவுந்தரராஜன், ஒன்றிய செயலாளர் கண்டிகை ரவி என சீட் கேட்போரனுடைய பட்டியல் அதிகமாகிட்டே போகுது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யார் என்பது முடிவு செய்யப்பட்டு தகவல் ரகசியமா வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுது. முதன்முறையா களம் காணக்கூடிய தாவேக வாக்குகளை பிரிக்கும் அப்படின்றது தெரிஞ்சாலும் கூட அது எவ்வளவு அப்படின்ற எண்ணிக்கையை கணிக்க முடியல. திமுக எம்எல்ஏ சந்திரனுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தாலும் உட்கட்சி பூசல் அவருக்கு ஒரு சவாலா இருக்கும் அப்படின்னு தெரியுது. இதனையும் தாண்டி கூட்டணி பலம் சந்திரனுக்கு சாதகமான அம்சமா இருக்கு.